இருக்கிறது. அதனால் மேடை தாங்காது. பல நலத்திட்டங்களை மாதாந்திரம் 500க்கும் மேற்பட்ட முதியோருக்கு நேரத்தில் கூட இந்த சாலையை நான் எவ்வளவு கேட்டேன். ஏற்கனவே கர்நாடகத்தில் 5 டைம் கொடுத்தாங்க. விளக்கங்களை பார்த்தார். இவர் பேசுகிற சட்ட விளக்கங்களை எப்படி ஒரு மக்களுக்குமே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வாழ்க்கையினுடைய பாதையே மாற்றி வேறு கட்டம் எடுத்துச் செல்வதற்கு நம்முடைய அரசு எப்படி நின்று கொண்டிருக்கிறது, கட்சி நண்பர்கள் எப்படி பணித்து வருங்காலத்தில் அந்த 300 நபர்களுக்கும் கிரி அவர்கள் இங்கு நம் பகுதியில் மிகுதியான நபர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து நம் கட்சியில் இணைவதற்காக வந்துள்ளனர். அதில் ஒரு சிலர் மட்டுமே எங்களால் சொல்ல முடிந்தது. அதில் குறிப்பிட்டு SMT முருகன் ADMK இருந்து 35 வருஷமா இருந்துட்டு வந்து சேர்ந்திருக்காங்க. ஊழல் அதிகமாகிவிட்டது. குடும்ப ஆட்சி, மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் எதுவுமே சரியான முறையிலே சேர்வதில்லை. பட் இருந்தாலும் சமீபத்திலே ஒரு புத்தகத்திலே படித்தேன். எந்தெந்த நாட்டில் ஒரு மனிதன் ஏழையா பிறந்தானா அந்த மனிதன் பணக்காரனாக மாறுவதற்கு எத்தனை தலைமுறை வேண்டும். ஒரு குழந்தை, இப்ப அந்த குழந்தை நான் மேடையில் இருக்கும் பொழுது அன்பு குழந்தையை கொடுத்தாங்க. 6 தள்ளி விட்டு குழந்தையை கொடுத்தோம். அந்த குழந்தை எந்த வீட்டில் பிறக்கிறார் என்பது அந்த குழந்தையினுடைய கையில் இல்லை. ஏழை வீட்டில் பிறக்கலாம், பணக்காரங்க வீட்டில் பிறக்கலாம், யார் வீட்டில் வேணாலும் பிறக்கலாம். ஒருவேளை ஒரு குழந்தை ஒரு ஏழை தாயினுடைய மகனாக அந்த குழந்தை பிறந்தால் சராசரியாக அந்த குழந்தை பணக்காரனாக வேண்டும் என்றால் எத்தனை தலைமுறை தேவைப்படும் என்று இப்ப உலகம் முழுவதுமே படிச்ச. அமெரிக்கால 2 தலைமுறையில அந்த ஏழை குழந்தை பணக்காரனாக கம்ப்ளீட்டா மாறிடும். ரஷ்யால 3 தலைமுறை வேண்டும். ஐரோப்பிய நாடுகள்ல 3 தலைமுறை வேண்டும். ஆனா இந்தியால 4.5 தலைமுறை வேண்டும். ஒரு குழந்தை ஏழையினுடைய வீட்டில் பிறக்கிறாங்கன்னா முழுதாக அந்த குடும்பம், அந்த சூழ்நிலை, சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே மாற வேண்டும் என்றால் 4.5 தலைமுறை, அதாவது 4 தலைமுறையை தாண்டி அந்த குழந்தை, அந்த குழந்தையினுடைய குழந்தை, அந்த குழந்தையினுடைய குழந்தை தொடர்ந்து பாடுபட்டால் அந்த குழந்தையினுடைய வம்சத்தினுடைய தலையெழுத்து மாறும் என்பதை படித்தேன். அது ஆதாரபூர்வமாக விளக்கிறார். அதை பார்க்கும் பொழுது சம்பட்டியால் அடித்தது போல இருக்கிறது. இவ்வளவு பேர் இருக்கும், ஒரு அரசு இருக்குது, கட்சி இருக்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். அனைவருடைய வேலை என்பது இந்த 4.5 தலைமுறையை 2 தலைமுறையாக மாற்ற முடியுமா, அந்த 2 தலைமுறையை இன்னும் 20 ஆண்டுகளிலே 1 தலைமுறையாக மாற்ற முடியுமா? அப்படி இருக்கும் பொழுது நடைமுறை அரசியல் மாற வேண்டும். எப்படி இருக்கிற அரசியலை மாற்றம், அது மாறும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு என்ன சேர வேண்டுமோ அது எந்தவித சேதாரமும் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல் நேரடியாக வந்து ஏன் அரசியல் மாறணும் கேட்கலாம். ஒரு ஆட்சி மினிமம் 10% ஊழல் பண்றாங்கன்னா 5 ஆண்டுகள் அந்த ஆட்சி இருக்குதுன்னா 50% ஊழல் கிடையாது. 10% 5 வருடமும் நடக்கும் பொழுது ஒரு தலைமுறை முன்னாடி வர்றதை தடுக்குது. ஒரு ஆட்சியில அமர்ந்து 20% ஊழல் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். வெறும் 20% ஊழல் பண்றாங்கன்னா 5 ஆண்டுகள் அந்த ஆட்சி 20% ஊழல் பண்ணுச்சுன்னா நீங்கள் 2 தலைமுறை மேலே வருவதை தடுப்பது. 30% ஒரு ஆட்சி ஊழல் பண்ணதுன்னா 5 ஆண்டுகள் 30% ஊழல் பண்றாங்கன்னா 3 தலைமுறை மேலே வருவதை தடுப்பது. அதனால்தான் நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், இந்தியாவில ஒரு ஏழை தாயினுடைய வயிற்றிலே பிறந்த ஒரு மகன் முழுவதுமாக அந்த சூழலை, அதாவது அந்த பையன் மட்டும் மேல வர்றதில்லை படிச்சு, அந்த பையன் மட்டும் ஏதோ ஒரு காலேஜில் படிச்சுட்டு ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்து அல்லது பணக்கார ஆணை திருமணம் செய்து வேற ஊர்ல போய் புது வீட்டை கட்டி குடி போறது கிடையாது. வாழ்ந்த பகுதியை, அந்த பையன் பொண்ணு வாழ்ந்த பகுதியை மாற்றணும்னா 4.5 தலைமுறை தேவைப்படும். 4.5 தலைமுறை. அது முக்கியமான காரணம் கூட 10% 20% 30%
40% வரை அன்றாட விஷயத்திலே ஊழல் நடக்கும் பொழுது, ரேஷன் கடையிலே ஊழல் நடக்கும் பொழுது, ஒரு தாசில்தார் ஏதோ ஒரு அரசு அலுவலகத்துக்கு சென்று எனக்கு ஒரு இன்கம் சர்டிபிகேட் கொடுங்க யான்னு கேட்டா அதுல ஊழல் நடக்கிறதுல இருந்து, ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கும் பொழுது ஏழை இருப்பதற்கு வாய்ப்பே. வருகின்ற பணத்தை சுரண்டி சுரண்டி சாப்பாடு, சுரண்டி அதுல பணம் திட்டு கொட்டை போட்டவர்களாக திரும்ப திரும்ப அவங்களே இருக்கிறார். ஒரு மாயாஜாலத்திலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கு முன்பே அப்பா ஆட்சி செய்யும் போதும் சென்னையில வெள்ளம் வேட்டியை மடிச்சு கட்டி நடந்து போகும். 50 ஆண்டுகள் கழித்து அவருடைய புதல்வன் ஆட்சி செய்யும் பொழுது சென்னையிலே வெள்ளம் வேட்டியை மடித்து கண்டு ஆட்சி செய்யறோம்னா 50 ஆண்டு எதற்காக திமுக என்கின்ற கட்சி சென்னைக்கு தேவை? எதுக்கு வேணும்? ஒரு மழை காலத்திலும் வேட்டையும் புடவையும் மடிச்சு கட்டிக்கிட்டு மக்கள் நடந்து போவதற்கு ஒரு கட்சி 50 ஆண்டுகளாக வந்து சாதனை செய்திருக்கின்றோம், அரசியலை மாற்றி இருக்கின்றோம் என்று சொல்வதற்கு திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு? தெரியாம நான் கேட்கிறேன்.